ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம ஈஸியாக ட்ரீ கட் அவுட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீ இமேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். Ctrl+J ப்ரெஸ் பண்ணி இதோட காப்பி லேயர் கொண்டு வாங்க. அடுத்தது சேனலில் போய் எந்த சேனல் டார்க்காக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ரெட் கிளிக் பண்ண பாருங்கள் எப்படி இருக்குன்னா க்ரீன், ப்ளூ. இந்த ப்ளூ சேனல் வந்து டார்க்காக இருக்குது, அதனால் நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். இமேஜ் கால்குலேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மல்டிப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இங்கே ஆல்ஃபா 1 வந்திருக்கும். எகெயின் இமேஜ் கால்குலேஷன். இப்போ நீங்கள் ஓவர்லேன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒரு க்ரே கலரில் இருக்குது, அதனால் இமேஜில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் லெவலில் போய் இந்த ஒயிட் பாயிண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் வர வரைக்கும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுத்துருங்க. கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி இந்த தம்ப்நெயிலில் நம்ம கிளிக் பண்ணால் இது செலக்ட் ஆகும். இப்போ லேயரில் போய் இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ட்ரீ அந்த க்ரீன் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கு. இப்போது குயிக் செலக்ஷன் டூல் யூஸ் பண்ணி இந்த ட்ரீயை விட்டுட்டு மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ட்ரீ மட்டும் செலக்ஷனில் இருக்குது. இப்போ உங்களுக்கு மற்ற ஏரியா ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ லேயர் மாஸ்க் ஆட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் ஹைட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு ட்ரீ மட்டும் கட் அவுட் ஆகிருக்கு. இப்போது ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாஸ்க் தம்ப்நெயிலில் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு இமேஜ் இந்த மாதிரி தெரியும். இப்போது ஃபோர்க்ரவுண்ட் கலரை பிளாக்காக வச்சுட்டு ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் மோட் வந்து ஓவர்லேன்னு செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயிட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஒயிட் கிரே கலர் இந்த ஏரியாவில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோர்க்ரவுண்ட் கலரை ஒயிட்டாக வச்சுட்டு நம்ம இந்த ட்ரீயில் அப்ளை பண்ணால் பாருங்கள், இந்த ஒயிட்டில் மேலே மட்டும் அப்ளை ஆகும், இந்த பிளாக்கில் டச் ஆகாமல். இதை நம்ம டார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் எகெயின் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதே இமேஜ் வந்து நீங்கள் PNG இமேஜாக கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் பேக்ரவுண்ட் இமேஜ் அன்ஹைட் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டை நான் ஒயிட் கலரில் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம கட் அவுட் பண்ண ட்ரீ இமேஜ் இந்த மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியலில் நம்ம ட்ரீ கட் அவுட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.